சைவப்பொழியின் தமிழ்ப்பொழி
தொழிலையும் இடையறாமல் செய்து கொண்டிருக்கிறவர். ஒரு பக்கத்தில் பாம்பு மாவட்டத்தில் அளவிடத்தில் ஈடுபாடு, இன்னொரு பக்கத்தில் அருணகிரியாரை முழுக்க வாங்கி கொண்டவர். நக்கீரரை பற்றி சொல்லவே வேண்டாம். அவரை சொல்லியிருக்கிறவர்களுக்கு திருவிழாவுடைய நான் எவ்வளவு தூரம் பிரசங்கித்திருக்கிறேன் என்று அவர் அதை சொல்லியிருக்கிறார். முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் நக்கீரர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமி. இந்த மூவரும் இருந்து அவரை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு உத்தமோத்தமரை நமக்கு அடையாளம் காட்டுவதற்கே இந்த விழா உதவி இருக்கிறது என்று சொல்லுங்கள். அதுக்கு மேலே எனக்கு மாணிக்கங்கள் 2 பக்கம் இருக்கு. கங்காதரன் சைவ சித்தாந்தத்திற்கு யாராவது ஒரு அத்தாரிட்டின்னு சொன்னால் அவர்தான். மதுரை பல்கலைக்கழகத்தில் சைவ சித்தாந்த துறையை மிக அற்புதமாக இயக்கியவர்கள். சிவமாதவனை பற்றி சொல்ல வேண்டாம். அவருடைய தந்தையார் என்னுடைய உடன்மை. எந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார் எதையும் தெளிவாக சுவையான பார்வையிலே பார்க்க முடியும். இப்படிப்பட்ட நல்ல அருமையான ஞானங்களை எல்லாம் ஒன்றாக இணைப்பதற்கு சைவ சித்தாந்த பெருமன்றம் பெரு உதவியாக, பெருமன்றத்தினாலே நமக்கு கிடைத்து வருகிற நலன்கள் பலவற்றிலேயும் இப்படிப்பட்ட இளைஞர் சமூகத்திலே பெரிய பேச்சாளர்களாக பலரை ஆக்கிய பெருமை பெருமன்றத்திற்கு நான் மரமேடிகளோடு கொஞ்சம் பழகினேன். ஒரு முறை அவருக்கு மகிழம் முருகன் செந்தமிழ் கழக ஆண்டு விழாவுக்கு அவர்களை வரும்படியாக அழைத்த பொழுது அவர் வரும்படியை பற்றி சொன்னார். நான் வரும்படியாக அழைத்த பொழுது ஒரு வரும்படியை பற்றி சொன்னார். ஒரு கடிதம் எனக்கு ஒரு காசு கொடுத்தார். 100 வெண்பொற்காசுகளும் நேரில் கறந்த ஆவின்பாலும் தருவின் வருவல். நான் அவர்களை பார்த்த பொழுது கேட்டேன், நேரில் கறந்த ஆவின்பால். அவர்கள் வந்தார்கள், பேசினார்கள், எல்லாம் நடந்தது. இந்த நேரில் கறந்த ஆவின்பால் என்று எழுதியிருக்கிறீர்களே, அது இடையினமா பல்லினமான தம்பி நீங்க அப்படி வரீங்களா அப்படின்னு கேட்டார். இன்னும் பல பேர் நம்ம எதிர்க்கையே அந்த குவளையை தூக்கி அடைச்சு காட்டுவான். அது பால் தண்ணியா இருக்கு, என்னடா எப்படி தண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. நேரில் கறந்த ஆவின்பால் என்று இடையினம் போட்டாலும் கூட தெரியாது. செவித்தாந்த பெருமன்றத்தினுடைய ஸ்தாபகர்களாக இருந்து விளங்கியவர்கள் மரபினர். அவருடைய நேர்முகமானவர் முருகவேடன். முருகவேடு நானும் ரொம்ப பல இடங்களுக்கு உள்ளாட்சியலுக்கு போயிருக்கிறோம், உள்ளாக பழகிறோம். இந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமான, அதாவது தமிழில் எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னால் சந்தேகம்னு கேட்டால் முருகவேடன் கேட்கணும். அந்த அளவுக்கு அதை ஆழமாக எல்லாம் செய்திருந்தாத பெருமன்றத்தினுடைய வளர்ச்சியினுடைய அளவு. ஞானியார் சுவாமிகளுடைய பேச்சை என்னுடைய 11வது வயதில் திருவண்ணாமலையில் சக்தி விலாச சபையிலே கேட்டேன். அந்த 11வது வயசில் தான் நான் பேசத் தொடங்கிய வருஷம். கிட்டத்தட்ட 71 வருஷமாக 73 வருஷமாக பேசுகிறேன். அவர்கள் பேச்சு கேட்டபொழுது இவர்களைப் போல நமக்கு பேச வருமா என்று ஏங்கியவன். தமிழையும் வடமொழியையும் சரளமாக பாம்பன் சுவாமிகளைப் போல ஆனந்தமாக கற்றுணர்ந்து அவற்றை மற்றவர்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லக்கூடிய
இந்த 2 பேருடைய வளரும் கரங்களினாலே தொடப்பட்டு உண்டாக்கி வைத்த பெருமன்றம் சைவ சித்தாந்த பெருமன்றம். அதனால அதை திரும்ப திரும்ப நாம் ஞாபகப்படுத்தணும். ஒருவரை தமிழ் என்று ஞாபகப்படுத்தலாம், இன்னொருவரை சைவம் என்று ஞாபகப்படுத்தலாம். ஆனால் 2 பேரும் சைவமும் தமிழும் என்று தனித்தமிழை காத்த மரபினடிகளும் சைவ தவ வேந்தராகிய ஞானியாரடிகளும் தமிழும் சைவமும் தடைத்து இங்கு ஓங்க சைவ சித்தாந்த பெருமன்றத்தை துவக்கிவிட்டார். இந்த பெருமன்றத்தில் கலந்து கொண்ட பெருமக்கள் அனைவரோடும் சிறிதளவு நேரமாக பழகக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்தபடியினாலே அந்த தவத்தின் பயன்தான் இந்த மேடையில் வந்து அமரக்கூடிய ஒரு தகுதியை எனக்கு கொடுக்கிறது. வேற பற்றி என்னுடைய தகுதி கிடையாது. திருவிக்காவிலும் ஒரு வாரம் பழகிருக்கிறேன். கடவரந்தல் திருவிழா சாதவத்து கூடத்தில் பிறந்தவரும் சாயந்தரம் தம்பி வந்தாச்சான்னு கேட்பார். 47 ஏப்ரல் திருஞான சம்பந்தம் ரிஜிஸ்டாராக இருக்கிற காலத்தில் எனக்கு அகாடமி கவுன்சில் மெம்பராக இருந்த காரணத்தினாலே சில தீர்மானங்களை நான் கொண்டு வரும்பொழுது அவர்கள் அடிக்கடி கடிதத்துடன் கொள்வார்கள். நேரில் பார்க்கும்போது இவ்வளோதான் நினைத்து பார்க்கிற பொழுதுதான் இருக்கிறேன். சைவ பெருமன்றம் எப்படிப்பட்ட பெரியவர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையிலே இன்றைக்கு நம்முடைய சதானந்தம் அவர்கள் அமைந்திருக்கிறார். பெயர்களே சதானந்தம், அது பாம்பன் சுவாமிகளுக்கு கொடுத்த பெயர். எந்த வழியும் அவருடைய கைப்பற்றாத மொழி ஒன்றுமில்லாத விஷயங்களாக கூட மிக பிரமாதமாக விடுவார். இப்படித்தான் கல்லாமலாம் இங்கே என்னை புகழ்ந்து பொழுது என்னை பைத்தியமாக ஆக்கியிருக்கிறார். இந்த உற்சாகம் வந்து இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய பேராற்றல் அவர்களிடம் சொல்ல சொல்லணும்னா இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் முன்னால பெரிய நிலையில உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு மன்றத்துக்கு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த மாதவத்தூரிலே இந்த மாத்தூரிலே இந்த விழாவை நடத்துவதற்கு அவர் செய்த முயற்சிகள், இதை பற்றிய சிந்தனைகள் நாம் 3 மாதமாக அவர் பட்டபாடு அருகிலே இருந்து பார்த்த எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு ஆண்டு விழாவும் இப்படித்தான் மிகச்சிறப்பாக கோலாகலமாக அற்புதமாக நடந்து வருகிறது. அவருடைய ஆளுமை. இவர்களுக்கெல்லாம் நாம் அன்போடு கூடிய வணக்கத்தை சமர்ப்பித்து மேலும் மேலும் இவர்களெல்லாம் புகழும் பெருமையும் சிறக்க நெடுநாள் வாழ வேண்டும் என்று இங்கே வழிபடு கடவுளாக எழுந்தபடியிருக்கின்ற முருகப்பெருமானுடைய திருவடி நலன்களை பிரார்த்திக்கிறோம். இன்றைய பேச்சு உங்களுக்கெல்லாம் பத்திரிகையில் கொடுக்கப்பட்டது. எனக்கு கொடுத்திருக்கிறது. நான் ரொம்ப யோசனை செய்து பார்க்கிறேன். மூவர் தேவாரத்தில் செய்ய கடற்கரையில் மணல் தேடுவது போல, மலையிலே கல்லை பொறுக்குவது போல, கண்டுபிடிக்க முடியாத சமாச்சாரம் மாதிரி. கடற்கரையில போய் மணலை தேடுறதுன்னா மணலை தவிர வேற என்ன இருக்காங்க? அருணகிரிநாதரின் செய்தித்தாலும் அர்த்தம் நல்ல காலம் இப்படி கொடுத்தாரே என்று நான் யோசனை பண்றேன். சிவஞான போதத்தில் சைவ சித்தாந்தம் கொடுத்தாங்க. சைவ சித்தாந்தம் எங்கிருந்து கிடைத்தது? தேவாரத்திலிருந்து தான் கிடைத்தது. திருமுறைகள் இல்லையே சைவ சித்தாந்தம் இல்லை. சங்க காலத்திலே புகழ்பெற்றிருந்த சைவ சித்தாந்தம் ஒரு சிலரால் ஓரளவுக்கு அறியப்பட்டது என்கின்ற அளவுக்கு தான் தெரிகிறது.
அதை எல்லாருக்கும் உயிராக ஆக்கிய பெருமை மூவர்களுக்கும் திருமுறை ஆசிரியர்களுக்கும். 27 திருமுறை ஆசிரியர்களிலேயும் மூவர், இன்னும் சொல்ல போனால் மாணிக்கவாசகரை சேர்த்து 4 ஒவ்வொரு தலமாக சென்று அங்கே உள்ள இறைவனை பாடி மற்றவர்களையெல்லாம் அழைத்து இங்கே இறைவன் இருக்கிறார், வழிபடுங்கள், தேட வேண்டாம் என்று சொன்னார். அப்படி சொல்லி சொல்லி சைவ சித்தாந்தத்தை நமக்கு புகழ்த்தினார்கள் என்று கூறப்படும். சேது முருகபூமி அவர்கள் கடவுள் எங்கிருக்கிறார் என்ற மக்களுக்கு இதோ இருக்கிறார் என்று திருக்கோயிலை காண்பித்தவர்கள் நம்முடைய மூவர் 4 பேர். கடவுளை தேடி அடைய வேண்டாம், காயத்திற்கு உள்ளே தான் சிவம் என்று விட்டு பார்க்க வேண்டாம், எல்லாரும் அறியும்படியாக எம்பெருமான் இந்த திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கிறான் என்று மிக சுலபமாக நமக்கு திருக்கோயிலில் இறைவனை காண்பித்து கொடுத்தவர்கள் நம்முடைய சமயாச்சாரிய பெருமக்கள். அதுதானே முதல் பாடலே உங்களுக்கு வருகிறது. பிரமாபுரம் மேவிய பெருமான் இவன் அன்றே வேதம் விளக்கமில்லாமல் இருக்கிற பொழுது தமிழ் வேதமாகிய தேவாரம் இறைவனை விளங்க காட்டி வேதம் இறைவனை தேடுகின்ற முயற்சிக்கு போகிற காலத்திலெல்லாம் இது இல்லை, இது இல்லை, இது இல்லை என்று நேர்த்தி என்ற வாசகத்தினாலே எல்லாவற்றையும் தள்ளிவிட்டே போய்கொண்டது. அல்லை ஈது அல்லை ஈது என்று அருமறைகளும் அன்மை சொல்லினால் புத்திகளை, அன்மை சொல்லாலே தான் வேதம் சொல்லுகிறது மெய்ப்பொருளாகிய கடவுளை. இது அல்ல, இது அல்ல, இது அல்ல என்று கழித்துக் கொண்டே போனால் எது மிஞ்சுகிறதோ அதுதான் இறைவன். அது எது என்பது அதுக்கு தெரியுது. ஆனால் தமிழ் வேதமாகிய சமயாச்சாரிய பெருமக்களுடைய வாக்கு என்ன சொல்லியது? பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே, அதுவும் அண்மை சுட்டினார், அவனன்றே என்று கூட சொல்வது. இவனன்று என் உள்ளம் கவர் கள்ளன், இவனன்றே என்று சொல்லுகிற பொழுது பிரமாபுரம் மேவிய பெம்மான் சொன்னாரு, புறத்தை திருக்கோயிலில் இருந்து எழுந்தருளி இருக்கிறான் என்பதை சொல்லிவிட்டு உள்ளக்கவர் கண்ணன் என்பதனாலே உயிருக்கு உயிராக இருந்து கொண்டு உள்ளே இருந்து கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதையும் சொன்னார். இப்படி உள்ளே இருந்து இயக்கிக் கொண்டிருந்தாலும் அவன் என்னால் அறிய முடியாதவனாக இருக்கிறான் என்பதனாலே உள்ள கவர்ந்தவன் என்று சொல்லாமல் உள்ள கவர் கள்வன் என்று அப்பனுடைய இதே தேவாரங்களை கேட்கிறார்கள். வினவுவார் போல வந்து என் உள்ளமே புகுந்து நின்றார்க்கு, வினவுவார் போல வந்து உள்ளத்திலே புகுந்தாராம் சிவபெருமான். அவரை பார்த்து இவர் கேட்டார், கள்ளரோ புகுந்தீர் என்ன? உறுதிப்பழமாக உள்ள வந்திருக்கிறீரு அப்படின்னு கேட்டார். கள்ளரோ புகுந்தீர் என்ன? அவர் சொல்லுகிறார், வெள்ளரோ. நான் கள்ளர் இல்லை, வெள்ளம். வெளிப்படையாகத்தான் இருக்கிறோம், மறைந்து இல்லை. மறைந்திருந்தால் வெளிப்படுகின்ற நேரத்திலே எப்படி வெளிப்பட முடியும்? எப்பொழுதும் வெளிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறோம். நீ மறைந்திருக்கிறாய்,
மறைவு நீங்கிய பொழுது என்னை காணுகிறது. திருக்கோயிலில் எம்பெருமான் இருக்கிறார், வெளியில் ஒரு திரை போட்டிருக்கிறார். இந்த திரை நமக்கு இடப்பட்ட திரை. இந்த திரை நீங்கினால் இறைவனை நாம் பார்க்கலாம். இறைவன் மறைந்தில்லை, இறைவன் வெளிப்படையாக இருக்கிறார். ஆனால் நம்மை ஒரு திரை மறைத்திருக்கிறது. அந்த திரை நீங்குகிற பொழுது வெளிப்படையாக இருக்கிற இறைவனை நாம் சுலபமாக கண்டுகொள்ள முடிகிறது. அதுதான் நம்ம சொல்கிறார். இறைவன் எப்பொழுதும் எல்லா பொருளிலும் எவற்றிலும் நிறைந்திருக்கிறார். ஆனாலும் அவற்றால் அந்த பொருளிலே இறைவனை காண முடியாததுக்கு காரணம் இந்த பொருளிடத்திலே இருக்கிற அறியாமை. இந்த அறியாமை நீக்குகிற பொழுது இறைவன் எல்லாத்திலேயும் எங்கும் நிறைந்திருக்கின்ற காட்சியை இது காணவில்லை. தான் மாவுக்கரைகள் கண்டறியாத காணாததை கண்டேன்னு சொல்லல. பல பேர் தேவாலயத்தை வேற விதமாக செய்கிறார். மாதம் பிறக்கண்டு யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் முந்தேற்றி புகுவார் அவர்களின் புகுவேன் யாரும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது சாதம் மடக்குடியோடும் கழில் வருவன கண்டேன் கண்டேன் அவர்களின் பாதம் கண்டறியாத கண்டேன். 3 வரி கொடுத்தார். மடக்குடியோடும் கழில் வருகிறது வாக்கு. பெண்ஞானியோடு ஒரு ஆண்ஞானி. இதே பெண்ஞானியும் ஆண்ஞானியும் ஒரு முன்னால் பார்த்தது உடனே யானை பார்க்காதா? கண்டேன் என்ன பார்த்தாராம்? கண்டேன் அவர் திருப்பாதம். பிடியும் கழிலும் வருகிறது, ஆனால் கண்டேன் அவர் திருப்பாதம். இவ்வளவு நாள வேடிக்கையா இருக்கிறது. இவ்வளவு நாளும் இது யானையும் குடியுமாகத்தான் கழிவும் குடியுமாகத்தான் எனக்கு தோன்றியது. ஆனால் இப்பொழுது இறைவனுடைய திருவடியாக எனக்கு தோன்றுகிறது. இறைவன் வீட்டிருக்கின்ற இடம் இது. இறைவனை இங்கே காணுகிறேன் என்று சொன்னார். கண்டேன் அவர் திருப்பாதம்னா ஒன்று பெண்ணடி இன்னொன்று ஆணடி. அது 3/4 அடி, இது 1 அடி. 1.25 அடி தான் சிவபெருமானுடைய திருவடி. பெண்பால் பகுதி சிறிய அடி, ஆண்பால் பகுதி பெரிய அடி. அது 1 அடி, அது 3/4 அடி. அதனால தான் சிவபிரான் சொன்னார், எண்ணடிகள் 800 அடியர் அடிகள் திருத்தாலையில் இருக்கிறது அப்படின்னா. ரொம்ப ஆச்சரியமா சொல்லியிருக்காரு. திருக்குறளை போல சிவபெருமான் சொல்லல, சிவபெருமான் திருவடியை போல திருக்குறள் அப்படித்தான் சொல்லியிருக்கணும். சிவபெருமான் திருவடியை போல திருக்குறள் சொல்லணும். ஏன்னா ஓமை சிவபெருமானுடைய திருவடி, அதை உயர்த்தி சொல்ல வேண்டாம். திருக்குறளை போல சிவபெருமானுடைய திருவடி. திருக்குறளை சிவபெருமானுக்கு மேலே அந்த திருவடியை நான் பார்த்தேன். ஆணும் பெண்ணுமாக உலகெல்லாம் நிறைந்து நிற்கின்ற அந்த பெருமான் நிற்கின்ற காட்சியை இந்த பிடியும் களிருமாகி இந்த காட்சியிலே நான் பார்த்தேன். பண்புரைகள் கண்டறியாதன காணாததை கண்டேன் அர்த்தமில்லை, கண்டு அறியாதன கண்டேன். காட்சி என்பது அறிவு என்று பொருள்படும். இலக்கணத்தில் எழுதியிருக்கிறார்கள். கண்டேன் என்றால் அறிந்தேன் என்று பொருள்படும். முதல் இருக்கிற கண்டு என்பது பார்த்து என்ற பொருள். அதே பொருளை திரும்பவும் சொன்னால் அது கூறியது போல. கண்டு பார்த்து, ஏற்கனவே யானையின் களிர்குடியாக பார்த்து அறியாதன, அப்பொழுது அறியாத விஷயங்களை கண்டேன். இப்பொழுது அறிந்தேன். அறிவினால் அறிந்து கொண்டேன். முன்பு இருக்கிற நிலைக்கும் இப்பொழுது இருக்கிற என்னுடைய நிலைக்கும் வேறுபாடு இருக்கிறது என்று காட்டுகிறது. அவருக்காக சொன்னதல்ல, நமக்காக சொன்னது. நாம் அறியாமை விலகினால், திரை விலகினால் திருவருளை தரிசிக்கலாம். திருவருள் எப்பொழுதும் வெளிப்பட்டுத்தான் இருக்கிறது, வெளிப்படாமல் இல்லை. இதுதான் சைவ சித்தாந்தம். நமக்கு சைவ சித்தாந்தம் இறைவன் எப்பொழுதும் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவரை காணுகின்ற முயற்சியை தடைப்படுகிற பொழுது உன்னை மறைத்து நிற்கின்ற அறியாமை விலகினால் அப்பொழுது இறைவன் வெள்ள வழியாக இருக்கிற காட்சியை நீ கண்டுகொள்ளலாம்.
இதுக்கு தான் 12 சூத்திரம், 2 இயல், 4 அதிகாரங்கள் என்று இப்படியெல்லாம் ஆக்கி சிவஞான போதம் முதலாக பல பல சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களை எல்லாம் செய்கின்றார். ஆனால் கடற்கரையில் போய் மனம் தேடுற மாதிரி தேவாலயத்திலே சைவ சித்தாந்தத்தை தேட வேண்டும் என்ற அவசியம். ஒரே ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டாலே அத்தனை சைவ சித்தாந்தம். முதல் பாட்டிலேயே ஞான சம்பந்தர் இறங்கு துறையில் நீத்தானது போல காலை வைக்கிற பொழுது தண்ணீரில் நீச்சல் அடிக்கிற நேரத்துக்கு ஆழம் அந்த மாதிரி இருக்கிறது சைவ சித்தாந்தம். ஓருடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காட்டை சுடலை கொண்டு பூசி இதெல்லாம் ரொம்ப அழகான நேரம். இந்த ஒரு பாட்டை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சொல்லலாம். இந்த அளவு இவங்களோட 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே இலங்கையிலிருந்து திருமுறைகளுக்கு உரை எழுத வேண்டும் என்று கேட்டார்கள். உங்களுடைய குருநாதர் அப்போது இவரை விட்டு எழுத சொல்லலாம் என்று என்னை காண்பித்தார். அவர்கள் மாதிரிக்காக முதல் பாசுரத்துக்கு ஒரு பொருள் எழுதி கொடுங்கள், அதை பார்த்துவிட்டு நாங்கள் திருப்தி அடைந்தால் மேலே உரை எழுத ஏற்பாடு செய்யலாம். முதல் பாசுரத்துக்கு 64 பக்கம் உரை அதை அனுப்பிச்சு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் பாழாப்போன விடுதலை புலிகளுக்கு விவகாரங்கள் வந்ததுனால அந்த முயற்சி நிறைவேறாமல் போய்விடும். எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கும், தேவாரத்தை சரியாக படிக்கணும். அப்போ படிக்காத குறையை இப்போ படிக்கணுன்றதுக்கு தான் மூவர் தேவாரத்தை சர்வீஸ். முதல் பாட்டு தோடு, அது தகரத்தில் வேதத்திலே நீங்கள் வேதம் வேதம் சொல்கிறீர்கள், இது தமிழ் வேதம் சொன்னால் கொஞ்சம் சில பேர் கட்டப்பாரு. இது பயப்பட வேண்டாம். இந்த வேதத்துக்கு சாட்சி தான் இந்த தகரம். வேதத்தில் மிகச்சிறந்த மந்திரம் எது? காயத்ரி. அதுக்கு மேலே விசேஷமான மந்திரம் வேதத்தில் கிடையாது. அதுதான் மிக உயர்ந்த மந்திரம். காயத்ரி மந்திரத்தினுடைய முதல் எழுத்து தகரம். அதைத்தான் தமிழ் வேதத்திலே முதல் எழுத்தார். தற்செல்வரை என்று சொல்லக்கூடிய அந்த தகரம், தகர உற்று, அதுதான் தோருடைய செங்கிருப்பதில் முதல்ல இருக்குது. இப்போயும் ஓவை கூட்டினா தோவா. இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய விசேஷம் அமைந்திருக்கிற காரணத்தில்தான் வால்மீகி ராமாயணம் பிரபலமடைந்தது. காயத்ரி மந்திரத்தில் 24 எழுத்துகள். 24 எழுத்துகள்லையும் ஒரு எழுத்துக்கு 1000 பாட்டுக்கு ஒரு தடவை வால்மீகி ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எழுத்து இருக்கும் முதல் ஆரம்பம். அந்த மாதிரி 24,000 ஸ்லோகங்களை உடையது இந்த காயத்ரி மந்திரம் இருக்கிறதுனால தான் வால்மீகி ராமாயணத்தினுடைய பெருமையை உயர்வாக சொல்லிக் கொண்டார். இந்த காயத்ரி மந்திரம் எவ்வளவு தூரம் மறைந்திருக்கிறது தமிழ் வேதத்தில். முதல்ல அதனுடைய முதல் எழுத்துல தான் அதுவும் ஆரம்பித்திருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது வேதத்தை விட்ட குறையை நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் வேதத்தை படித்தாலே வேதத்தை படித்ததாக ஆகும். இன்னும் சொல்ல போனால் வேதத்திலே சொல்லக்கூடிய விடயங்களுக்கும் மேலாக தமிழ் வேதமாகிய தேவாரத்திலே தெரிந்து கொள்ளலாம். இல்லை இல்லை என்று சொல்லி இறைவனை காட்டாமல் தொல்லையிலே இருந்து கொண்டிருக்கிற வேதத்தை விட இதோ இருக்கிறான் இறைவன் என்று, இறைவன் இவன் என்று சுட்டி காட்டக்கூடிய தமிழ் திருமுறைகள் நமக்கு மிக நெருக்கமான, நாம் அவர்களோடு அணுகலாம். அந்த அணுக முடியாது. இல்லாதது தேடுகின்ற முயற்சியிலே நாம் அவஸ்தைப்பட வேண்டாம். இருக்கின்றதை காட்டுகின்ற இந்த வேதத்தை நாம் இடையறாமல் படிக்க வேண்டும். அதுதான் பெருமந்தம் செய்து கொண்டுள்ளது. திருமுறைகளை ஆழமாக படிக்கவும், சைவ சித்தாந்த சாஸ்திரத்தை நன்கு உணரவும் திருமுறைகள், சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் இவைகளை எல்லாம் பதிப்பிப்பதும், பலருக்கு சொற்பொழிவாற்ற செய்வதும், ஆண்டு விழாக்களை நடத்துவதும், இத்தனை முயற்சியும்
உயிர்களினுடைய ஈடேற்றங்கள் இவ்வளவு பேரும் சிவபெருமானுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த முயற்சியை செய்தாங்க பெருமன்றம். இன்னும் பல்லாண்டு காலம் தொடர்ந்து இப்படியே செய்து தமிழ்நாடு ஞானசம்பந்தர் வளர்த்த பாண்டி நாடு மாதிரி ஆகும்படியாக, உலகமே அப்படி ஆகும்படியாக செய்யும் என்பதை உறுதியாக நாம் இறைவனுடைய பிரார்த்தனையின் மூலமாக இங்கே எடுத்துச் சொல்லி இந்த வாய்ப்பை மிக சுருக்கமான நேரத்திலே முடித்துக் கொள்வதற்கு உங்களிடத்திலே அனுமதியை வேண்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.